ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் எப்படி டிலீட் பண்ணுறது. ஸோ நம்ம டாஸ்க் எட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் தானே. ஸோ இது வந்துட்டு டாஸ்க். நான் அதை வந்துட்டு டாஸ்கில் வந்துட்டு இப்போ டிலீட் டாஸ்க். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டி சும்மா டாஸ்க் ஒன்று எட் பண்ணுறேனே, இதில் டிலீட் டாஸ்க் இருக்குது தானே. இதை வந்துட்டு நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் டிலீட் பண்ணணும். ஸோ நான் முதல்ல வந்துட்டு அட்மின் பேனலுக்கு போகிறேன். ஸோ டிலீட் டாஸ்க். அடுத்தது வந்துட்டு இன்னொரு டாஸ்க் ஒன்று ஆட் பண்ணுறேன், டிலீட் டாஸ்க். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று டிலீட் டாஸ்க் யூஸிங் பிஹெச்பி, இன்னொன்று டிலீட் டாஸ்க். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த டாஸ்க்கை வந்துட்டு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி டிலீட் பண்ண போகிறோம். எப்படி டிலீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட், இதில் வந்துட்டு டாஸ்க், இதில் வந்துட்டு நம்ம யூஐயை யூஸ் பண்ணியும் டிலீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ்கியூஎல் கோடை யூஸ் பண்ணலாம். நம்ம எஸ்கியூஎல் கோடை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஐடி வந்துட்டு 217. ஓகேவா. ஸோ நீங்கள் போயிட்டு ஸோ ஐடி வந்துட்டு என்னென்ன 217. ஸோ இதானே ஐடி. ஸோ நான் இப்போ என்ன செய்ய சொன்னால் இந்த ஐடியில் இருக்கிற டேட்டாவை டிலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஐடி நம்பர் வந்துட்டு 217. ஸோ இவரை தான் நம்ம டிலீட் பண்ணணும், கரெக்டாக. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டிலீட் பண்ணுறதுக்கான கோடு எழுதுகிறேன். delete from task. ஓகேவா, டாஸ்க். இதில் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஐடி ஈக்குவல் டு 217. ஓகேவா. ஸோ நான் இவர் ஒரு கொப்பி ஒன்று எடுக்கேன். இப்போ ரன் பண்ணின்னு சொன்னால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிலீட் டாஸ்க் அப்படிங்கிறவர் இல்லாமல் ஆகணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், கோ. ஓகே, கோரி வந்துட்டு ரன் ஆகிட்டு. ஸோ இவரை நான் வந்துட்டு நம்ம ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, டிலீட் ஆகிட்டு. ஸோ நமக்கு எந்த ஒரு ஏரரும் வரல. இப்போ டேட்டா பேஸையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 217 இல்லை 218 இருக்குது. 218 நம்ம எதை யூஸ் பண்ணி டிலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஹெச்பி யூஸ் பண்ணி டிலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஸ்கியூஎல்ல வந்துட்டு டிலீட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன, இதுதான் எஸ்கியூஎலுக்கான டிலீட் பண்ணுறதுக்கு கமாண்ட். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ண போகிறோம். டிலீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தனியான ஃபைல் ஒன்றை யூஸ் பண்ணியும் டிலீட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால் இந்த சைனப்பில் நம்ம யூஸ் பண்ணோம் தானே. ஸோ HTML ஒரு பேஜ் வச்சுட்டு signup.phpன்னு ஒரு பேஜ், அந்த சைனப்புக்கு தேவையான கோடை வந்துட்டு தனியாக ரைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு அதே வழக்கம் போல் அதே விஷயந்தான், ஒரே ஃபைல்லையும் செய்யலாம், தனித்தனி ஃபைல்லையும் செய்யலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் இந்த டிலீட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தனியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஈஸி ஹேண்ட்லிங்காக தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே சினாரியோ நம்ம வந்துட்டு தனியாக தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்துட்டு ஒரு delete task.php அப்படிங்கிற இது ஒன்று வைக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே கோப்பி பண்ண கோடி தானே. ஸோ அவரை வந்துட்டு ஓகே நான் ஸோ இவரை வந்துட்டு நான் கட் பண்ணி இங்கேருந்து டிலீட் பண்ணுறேன் இவரை. ஸோ இவர் தான் நமக்கான கோட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ முதல் வேலையாக நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் கனெக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் லொக்கேஷன் டிபி கனெக்ஷன். ஓகேவா. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னால் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஓகே ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டேட்டாபேஸில் இருந்து ஓகேவா, டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஐடி அப்படிங்கிற இந்த மெத்தட்டை எடுக்க போகிறோம், கெட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கே சிம்பிளான செக்கிங் ஃபங்க்ஷன், அதாவது இஃப் இஸ் செட் ஓகேவா. ஸோ இவருக்குள்ள $_get ஓகேவா. இவருக்குள்ள நான் என்ன எடுக்க போகிறேன்னு சொன்னால் டேட்டாபேஸ்லேருந்து ஐடி எடுக்க போகிறேன். ஓகேவா, ஐடி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஐடிக்குள்ளே நம்மளோட எஸ்கியூஎல் கோடை வந்துட்டு லோட் பண்ணுறேன். எஸ்கியூஎல் ஈக்குவல் டு ஸோ இந்த ஐடி சிவி ஓகேவா. ஸோ லோட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஐடிக்கான வேரியபிளை மென்ஷன் பண்ணணும் தானே. ஸோ அதனால் வந்துட்டு நான் நீங்கள் ஐடி அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கேன். ஸோ டேட்டாபேஸ்லேருந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த ஐடியை நான் கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐடி ஓகேவா. ஸோ இந்த ஐடியை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வழக்கம் போல் அதே தான் இஃப் $con அதுக்குள்ள இருக்கிற கொரி இப்போ இங்கேருந்து SQL ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ இதில் இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். இப்போ ஓகே நம்ம ஒரு வேலை செய்வோம், இந்த கொரி ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல நான் எக்கோ அப்படின்னு போட்டுட்டோம் வேர்ட் அப்படின்னு போடுறேன். அடுத்தது எல்ஸ் எக்கோ நாட் ஒர்க்.
ஓகேவா? ஸோ சிம்பிளானது வரைக்கும் ஒர்க் நாட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஏதாவது இண்டிகேஷன் வருதா? நமக்கு எதுவுமே வரல. ஸோ நமக்கு ஏன் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிருக்குமே தவிர அது எங்கே நடக்க போதோ அதோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செல்லலை. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் சொன்னால் அந்த ஆக்ஷனை செல்லணும். யூசர் அப்படிங்கிற இவருக்குள்ள வார். ஓகேவா? ஸோ இவருக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம் தானே. ஸோ இந்த டேபிள், இந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல் அப்படிங்கிற இந்த டேபிள் இருக்கு தானே. இந்த டாஸ்க் டேபிளில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு ஒரு ரோ டெட் பண்ண போகிறேன், ஒரு கொலம் டெட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கொலத்தோட நேம் வந்துட்டு என்னன்னு சொன்னால் ஆக்ஷன் அப்படிங்கிறது. இல்லாட்டி ஈஸியாக வந்துட்டு எடிட் ஓ டிலிட். ஓகே, ஸோ எட் பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட் வந்தீங்க தானே. ஸோ இங்கே கீழுக்கு வந்துட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ராவான ஒரு எக்கோ கமாண்டை போடுறேன். போட்டுட்டு இவருக்குள்ள டிடி ஓகேவா? ஸோ இந்த டிடியில் நான் வந்துட்டு ஒரு ஏ டேக் ஒன்று இருக்கேன். ஸோ ஏ டேக் இந்த இடத்துல ஏ டேக் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்படி பண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை கொஞ்சம் பிரேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு சிவி எக்கோ. ஓகேவா? ஸோ அந்த எக்கோவில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல்ஸ் டு ஹெச்எஃப்ஐ யூஸ் பண்ணி இப்போதைக்கு இவர் ஆக்ஷன் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹெச்எஃப். ஸோ இவருடைய ஆக்ஷன் என்னன்னு சொன்னால் நம்மளோட டெலிட் பேஜ் டாட் ஸ்லாஷ் டெலிட் TASK டாட் PHP. ஓகேவா? ஸோ அந்த இடத்த டெலிட் அப்படின்னு போடுறேன். டெலிட். ஓகே. ஸோ இந்த இடத்த எடிட். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இங்கே டெலிட் எடிட் அப்படின்னு ரெண்டு வந்தீங்க. ஸோ இவர் ரெண்டுக்கு மடியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸுக்காக நான் வந்துட்டு எக்கோ ஒரு சின்ன ஸ்லாஷ் ஒன்று போட்டுவிடுறோம். ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு ஸ்லாஷ் ஒன்று இருக்கு. இதை நம்ம முறை பார்த்துக்குவோம். இப்போ நான் டிலீட் பண்ணினா எனக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டு எக்கோ ஒர்க் அப்படின்னு கொடுத்து வச்சிக்கேன். அப்படி இல்லைன்னா எக்கோ நாட் ஒர்க்னு கொடுத்துக்கேன். இந்த எஸ்கியூஎல் கொரியர் ரன் ஆகுதான் பார்ப்போம். டிலீட்டை கொடுத்தா நமக்கு எஸ்கியூஎல் கொரியர் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இன்க்ளூட் .tp கனெக்ஷன் ஃபெயில் டு ஓப்பன் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு, இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது இன்க்ளூட் ஃபெயில் ஓப்பனிங். ஓகே, சேம், ரெண்டுமே டேட்டாபேஸ் எரர் கனெக்ஷன் தான். ஸோ யூசர் அப்படிங்கிறது இந்த பேஜ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை விட்றீங்க. நல்லா பாருங்கள், இது வந்துட்டு யூசர் பேஜ். நம்ம இந்த கரண்ட் பேஜில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே முதல்ல வரணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்த நான் இன்னொரு டாட் ஸ்லாஷ் வந்து வைக்கணும். இப்போ பாருங்க கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து ஓகே, ஸோ இப்போ நான் டிலீட் பண்ணால் நமக்கு எரரோ சரி இல்லை என்னவோ சரி வரணும். ஓகே, நமக்கு blank பேஜ் ஒன்று வருது. நம்ம எக்கோ பண்ணது எதுவுமே வரல நமக்கு. நம்ம திருப்பி பேக் வருவோம். திருப்பி சப்மிஷன். ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த கொரியை வந்துட்டு எக்ஸஸ் ஒரு ஆள் பண்ணுறாரு. ஓகேவா? பட் இதில் ஆக்ஷன் எங்கே நடக்கணும்னு நம்ம சொல்கிறல. ஓகே, ஸோ அதனால் இந்த எக்கோ அப்படிங்கிறது பதில் அந்த இடத்துல என்ன போடணும்னு சொன்னால் சிம்பிளாக ஹெடர் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஹெடர், இந்த ஹெடரோட லொக்கேஷன் எங்கே இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட மெயின் பேஜ் இருக்கணும். அதாவது வந்துட்டு யூசர் பேஜ். ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை டைப் பண்ணுறேன். ஓகே, லொக்கேஷன், இந்த இடத்துல யூசர் .php. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிலீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு திருப்பி அகெயின் blank பேஜ், எதுவுமே வரல. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஸோ ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே கரெக்டு, பட் ஒர்க் ஆகுதில்லை. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கோடு வந்துட்டு எல்லாமே ஓகே. ஓகே, ஸோ இது வந்துட்டு எல்லாமே ஓகே, பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய யூசர் பேஜில். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டிலீட் பண்ணு அப்படிங்கிற எல்லா கமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கோம், பட் எதை டிலீட் பண்ணு நம்ம இன்னும் சொல்லலை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தால் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், நீ எதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எங்களுக்கு இந்த கோட்லேயே இருக்குது. நம்ம ஐடியை தான் மென்ஷன் பண்ணி டிலீட் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடி அப்படிங்கிற விஷயத்த நம்ம எங்கே டிலீட் பண்ணுறோமோ அங்கே இடத்த மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்யறோம், delete task.php. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல delete அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ delete task and id equal to 218. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 218 வந்துட்டு delete ஆகிட்டு. ஸோ 218 வந்து delete ஆகிட்டு. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ன செய்வோம், இன்னொரு டாஸ்க் எட் பண்ணுவோம். ஸோ delete அப்படின்ற டாஸ்க்.
ஸோ ஹை. ஸோ இந்த இடத்துல delete இருக்குது. நான் delete என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன் அண்ட் delete டாஸ்க் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல நான் ஐடி எத்தனை மென்ஷன் பண்ண தானே வேணும். ஸோ ஐடி 200 ஓகே. வேறு ஐடி என்ன 219 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 219. ஸோ வேறு ஐடி 219 ஓகேவா. ஸோ delete ஆகிடு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம எது வரைக்கும் கோட் பண்ணிக்கோம் அப்படின்னா, டெலிட்டை கொடுத்த உடனே டாஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோட் பண்ணிட்டோம். ஸோ இவருக்குள்ளே இருக்கிற கோடை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களா. ஸோ இவருக்குள்ளே இருக்கிற கோடி தான் இந்த இடத்துல ஐடி ஈக்குவல் டு நம்ம ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அதே விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ பிஹெச்பி பக்கத்தில் ஒரு அம்புக்குறி, அதாவது ஒரு கேள்விக்குறி போட்டுவிட்டு ஐடி ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ். சரியா. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னால், ஓகேவா. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தீங்க. அது என்னடா வித்தியாசமாக வந்துட்டு இந்த அம்புக்குறியெல்லாம் போட்டு விளையாடுறாய், இந்த கேள்விக்குறி இந்த கொஷின் மார்க்லாம் ஏன் போட்டு விளையாடுறாய் அப்படின்னு டவுட் வரும். இதுதான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை எக்ஸஸ் பண்ணுறதுக்கான முறை. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒருக்கா சொல்லியிருந்தேன் தானே, ஃபஸ்ட் கிளாஸோ இல்லை தேர்ட் கிளாஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு செக்யூரான மெத்தட். அதுவே கெட் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துட்டு, அதாவது இந்த யூஆர்எல்லில் நம்ம என்ன டேட்டா கொடுக்கமோ, யூசர் நேம் கொடுத்தாலும் சரி, பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் சரி, அது வந்துட்டு யூஆர்எல்லில் ஷோ பண்ணிடும். ஓகேவா. ஆனால் போஸ்ட் மெத்தட் ஷோ பண்ணாது. நம்ம இந்த இடத்துல என்னத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சிக்கோம். இந்த போஸ்ட் மெத்தட்டை யூஸ் பண்ணியும் இந்த கோடை நம்ம செய்யலாம். பட் நான் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு போஸ்ட்லாம் அதாவது செஞ்சேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக கெட்டில் செய்யலாம் அப்படின்னு கூட செஞ்சேன். ஸோ கெட்டில் நம்ம யூஸ் பண்ணதால் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல அம்புக்குறியை போட்டு இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணால் தான் அவர் டிலீட்டே ஆகுவார். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கரெக்டான கோடுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, டிலீட் ஆகிறாதான்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல வழக்கம் போல் டிலீட் அப்படிங்கிற ஒரு டெல் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கேன். ஸோ டிலீட் பண்ணால் டெலிட்டை கொடுத்தா டிலீட் ஆகணும். ஓகே, டெலிட் ஆகிட்டு பக்கா. ஓகேவா. ஸோ டெலிட் ஃபங்க்ஷன் இட்ஸ் ஒர்க். இப்போ உங்களுக்கு சரி நம்ம கெட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். கெட்டை யூஸ் பண்ணி இல்லாமல் போஸ்ட்டை யூஸ் பண்ணி செய்யலாமா அப்படின்னாட்டா எஸ் செய்யலாம். உங்களுக்கு அந்த முறையும் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி கெட்டை வச்சு டெலிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால தான் இதை சொன்னேன். ஓகேவா. பட் எல்லாத்துக்குமே சேம் மெத்தட், இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.